We are going to meditate God's word on the topic of God's love and repentance. தேவனுடைய அன்பும் மனம் திரும்புதலும் என்ற தலைப்பிலே நாம் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை சிந்திக்கும்படியாக இருக்கிறோம். Dear people, the doctrine of grace really exhibits the love of God on all sides. கிருபையின் சத்தியம் ஆண்டவருடைய அன்பை எல்லா பகுதிகளிலும் வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. So today we would like to see a wonderful topic, repentance based on God's love. இந்த நாளில ஒரு அருமையான தலைப்பான மனந்திரும்புதலை குறித்து தேவனுடைய அன்பின் அடிப்படையில் நாம் சிந்திக்கும்படியாக இருக்கிறோம். Many people have a concept or an idea of repentance which is not really biblical. அநேகர் மனந்திரும்புதல் என்று சொல்லும் பொழுது வேதபூர்வமாக அல்லாத ஒரு மனந்திரும்புதலை மனதில் கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். Even though they know that repentance is important, but really how it is important and in what way it could benefit their soul is not being understood properly. மனந்திரும்புதல் முக்கியம் என்பதை அறிந்திருக்கிறார்கள். ஆனால் மனந்திரும்புதல் தங்களுடைய ஆத்துமாவில் எவ்விதமான ஒரு ஆசீர்வாதத்தை நற்பலனை கொண்டு வரும் என்பதை குறித்து அறியாமல் இருக்கிறார்கள். So hopefully I pray that the Lord should speak to you now, even to enlighten your understanding of repentance and to make you to be drawn to God towards His love. ஆகவே இந்த நாளிலும் கூட இந்த மனந்திரும்புதலை உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த வேதபூர்வமாய் அறிந்து கொள்ளவும், இந்த தேவனுடைய அன்பின் பக்கமாக நீங்கள் இழுக்கப்படுவதற்கு ஏதுவாக இன்னொரு வழிமுறையாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். In Acts of the Apostles 11th chapter and 18th verse, அப்போஸ்தலர் நடபடிகள் 11வது அதிகாரம் 18வது வசனத்தில், when Peter went to the household of Cornelius, கொர்நேலிய வீட்டுக்கு அந்த மக்கள் மத்தியிலே பேதுரு போன பொழுது, God manifested His love towards the Gentiles in a wonderful way. தேவன் பிரஜாதியாருக்கு தம்முடைய அன்பை அற்புதமான விதத்தில் வெளிப்படுத்தினார். Jews thought that salvation is only for them. யூதர்கள் ரட்சிப்பு என்பது தங்களுக்கு மாத்திரமே என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். But it was a revolutionary incident in the kingdom of God. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் மிக ஒரு உன்னதமான மறுமலர்ச்சியின் காலம். It was so wonderful that God fulfilled the prophecy which He said in the Old Testament. பழைய ஏற்பாட்டில் தேவன் சொன்ன தம்முடைய வாக்குத்தத்தத்தை மிக அழகாக நிறைவேற்றினதை பார்க்கிறோம். So Acts of the Apostles 11th chapter 18th verse, அப்போஸ்தலர் நடபடிகள் 11வது அதிகாரம் 18வது வசனத்தில், when they heard these things they held their peace and glorified God, saying, then hath God also to the Gentiles granted repentance unto life. இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது அமர்ந்திருந்து, அப்படியானால் ஜீவனுக்கேதுவான மனம் திரும்புதலை தேவன் பிரஜாதியாருக்கும் அருளை செய்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். They glorified God seeing that marvelous incident. அந்த உன்னதமான நிகழ்வை பார்த்த பொழுது அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள்.
Can repentance bring glory to God? மனம் திரும்புதல் தேவனுக்கு மகிமையை கொண்டு வருமா? Many people think repentance is of a negative aspect. But truly speaking, it has got all its positive side which brings glory to God. அநேகர் மனம் திரும்புதல் என்பது எதிர்மறையான ஒரு காரியமாக எண்ணுகிறது உண்டு. ஆனால் அது நேர்மறையான அநேக தேவனுக்கு மகிமையை கொண்டு வரக்கூடிய காரியங்கள் இருக்கின்றன. If a person really understands what repentance means in his own life, I am sure that that person will be a person of enjoying God's peace in his life. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில மனம் திரும்புதல் என்பதை உண்மையான விதத்தில் அறிந்திருப்பானால் அவனுடைய வாழ்க்கையில மெய்யான சமாதானத்தை அனுபவிக்கிறவனாய் காணப்படுவான். Here a wonderful statement is being given here. இந்த இடத்துல மிக அழகான ஒரு பதமானது உபயோகப்படுத்தப்படுகிறது. What is that? அது என்ன? Repentance unto life. ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதல். It is not a mere repentance. இது ஏதோ வெறுமையான மனம் திரும்புதல் அல்ல. But repentance unto life. ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதல். Repentance which will bring life into the soul. ஒரு ஆத்துமாவில் ஜீவனை கொண்டு வரும்படியான மனம் திரும்புதல். Repentance unto life is a saving grace. ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதல் ரட்சிக்கும் கிருபையை உள்ளடக்கியதாக இருக்கிறது. Whereby a sinner out of a true sense of his sin, an apprehension of the mercy of God in Christ, ஒரு பாவி தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய பாவ உணர்வினால் பாதிக்கப்படும் பொழுது தேவனுடைய மகிமையான கிருபையை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு உன்னதமான வழியே மனம் திரும்புதலாக இருக்கிறது. With grief and hatred of sin, turn to God. துக்கத்தோடு வருத்தத்தோடு தேவன் பக்கமாய் திரும்புகிற ஒரு காரியம். With full purpose of an endeavor after new old obedience. ஒரு உள்ளான உன்னதமான நோக்கத்தோடு கூட தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒப்பு கொடுக்கிற அருமையான வாழ்க்கை இது. Repentance unto life, ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதல். I would like to bring forth the difference between the repentance of the world. உலகத்துக்கு அடுத்த, I could say not repentance, a sorrow, வருத்தமான காரியம். The other side is sorrow for the sin and the sinfulness. தங்களுடைய பாவத்துக்காகவும் பாவ தன்மைக்காகவும் வருந்துகிற ஒரு காரியம். On the other side, sorrowfulness for the world. உலகத்துக்காக வருத்தப்படுகிற ஒரு காரியம். Dear people, these days, even so-called believers and Christians are filled with the sorrow of the world. இந்த நாட்களில விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிறவர்களும் கூட உலகத்துக்கு அடுத்த வருத்தத்தினாலும் துக்கத்தினாலும் நிறைந்திருக்கிறார்கள். What will happen to my future? என்னுடைய எதிர்காலத்துக்கு என்ன நடக்கும்? What will happen to my family? என்னுடைய குடும்பத்துக்கு என்ன நடக்கும்? What will happen to me in the days of these terrible days? இந்த கடுமையான நாட்களில் என்ன நடக்கும்? Full of uncertainty, நிச்சயமற்ற ஒரு தன்மை.
full of fears, பயம் நிரம்பின ஒரு காரியம். But do you know what the sadness of the world will bring into the life of a person? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில உலகத்துக்கு அடுத்த துக்கம் என்ன கொண்டு வரும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? 2 Corinthians 7:10, 2 கொரிந்தியர் 7:10, for the godly sorrow worketh repentance, to salvation not to be repented of, but the sorrow of the world worketh death. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனந்திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. Whatever may be the sorrow pertaining to this world, on anything about this world, wealth or health, இந்த உலகத்துக்கு அடுத்த எந்த விதமான துக்கமாக இருந்தாலும் சரி, ஐஸ்வர்யத்தை குறித்த சுக்கமாக இருந்தாலும் சரி, சரீரத்தை குறித்த துக்கமாக இருந்தாலும், Bible says worketh death, மரணத்துக்கு ஏதுவாக கிரியை செய்கிறது. There is no hope of life in that. அதுல ஜீவனுக்கு ஏதுவான நம்பிக்கை இல்லை. It makes a man to sink down in his faith. அது அந்த மனிதனை தன்னுடைய விசுவாசத்தில் மூழ்கி போகும்படியாக செய்கிறது. No joy in the Lord, கர்த்தருக்குள்ளான சந்தோஷம் இல்லை. No happiness in the purpose of God, தேவனுடைய நோக்கங்களில் சந்தோஷம் இல்லை. Your sadness bring rather sadness to others and bring dishonor to the Lord. உன்னுடைய துக்கம் மற்றவர்களுக்கு துக்கத்தை உண்டாக்குகிறது, தேவனுடைய நாமத்துக்கு அபகீர்த்தியை கொண்டு வருகிறது. Oh, when I see people full of sorrows of the world, when I could see the face of the people expressing the anxiety of the world, உலகத்துக்கு அடுத்த காரியங்களினாலும் கவலைகளினாலும் நிரம்பின ஒரு முக தோற்றத்தையும் விதமான ஒரு காரியத்தை கொண்டிருக்கிற மக்களை பார்க்கும் பொழுது I feel sad, அதிகமாய் துக்கப்படுகிறேன். I tell you, dear friend, which brings such a disaster, death. ஒரு பயங்கரமான அழிவை கொண்டு வருகிறது, மரணத்தை கொண்டு வருகிறது. Death to the soul, ஆத்மாவுக்கு மரணத்தை கொண்டு வருகிறது. Make you as though you are dead, not to be alive in the Lord. தேவனுக்குள்ளாக ஜீவனுள்ள ஒரு மனுஷனாக இல்லாதபடி உன்னுடைய வாழ்க்கையில ஏறக்குறைய ஒரு மரித்த மனிதனை போல வாழ்கிற வாழ்க்கைக்குள்ளாக உன்னை கொண்டு செல்லுகிறது. But godly sorrow worketh repentance to salvation. ஆனால் தேவனுக்கேற்ற துக்கமானது ரட்சிப்புக்கு ஏதுவான மனந்திரும்புதலை கொண்டு வருகிறது. Repentance to evaluate what the standing of himself before God. தேவனுக்கு முன்பாக தன்னுடைய வாழ்க்கையின் நிலை என்ன என்பதை குறித்து அவன் சிந்திக்கும்படியாக அவனுடைய வாழ்க்கையில் தூண்டி மனந்திரும்புதலை கொண்டு வருகிறது. How am I before this God? தேவனுக்கு முன்பாக நான் எவ்விதமாய் காணப்படுகிறேன். How is my words? என்னுடைய வார்த்தைகள் எவ்விதமாக இருக்கிறது? Are there words of discouragement, சோர்வு கொடும்படியான வார்த்தைகளா? Are there words which will bring disparity and dejection? வாழ்க்கையில அதிகமான மன சோர்வும் தளர்வுக்குள்ளாய் கொண்டு வருகிறதா? Or the words which will encourage others, pointing out the faithfulness of God, தேவனுடைய மாறாத உண்மை தன்மையை காட்டி அவர்களை ஊக்குவிக்கும்படியான ஒன்றாய் காணப்படுகிறதா? Sometimes even husbands and wives used to think, what will we do? நாங்கள் என்ன செய்வது? கணவன் மனைவியாக
All their thinkings all will be of negative aspect. அவங்க யோசிக்கிறதெல்லாம் எதிர்மறையான ஒரு காரியமாகவே காணப்படும். Oh dear husband and wife, are you in the state now today? அவ்விதமான நிலையில் இன்றைக்கு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? But Bible says godly sorrow bringeth worketh repentance to salvation. தேவனுக்கு ஏற்ற துக்கம் மனம் திரும்பலை கொண்டு வருகிறது. This God of love sends repentance to your soul. தேவன் தாமே இந்த மனம் திரும்பலை கொடுக்கிறார். Bible says it is being granted by God. தேவனால் கொடுக்கப்படுகிறது. It is God who has sent this repentance. தேவனே இந்த மனம் திரும்பலை அளித்திருக்கிறார். Not to kill us, நம்மளை அழிக்கும்படியாக அல்ல, but to revive us, நம்மை உயிர்ப்பிக்கும்படியாக. This morning, how about your life? இந்த காலையில் உங்களுடைய வாழ்க்கை விதமாய் காணப்படுகிறது. There is nothing to be regretted if we have the repentance, godly sorrow, which worketh repentance to salvation. This is being granted by God. இது தேவனால் கொடுக்கப்படுகிறது. I pray, Lord, give each one of us, ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் give us this godly sorrow which will bring repentance and to salvation. ஆண்டவரே இரட்சிப்புக்கேற்ற மனம் திரும்புதலுக்கு ஏதுவான அந்த இரட்சிப்புக்கேற்ற மனம் திரும்புதலை, ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. The God who loves me, என்னை நேசிக்கிற தேவன், He gives it with a great purpose. ஒரு பெரிய நோக்கத்தோடு கூட இதை கொடுக்கிறவராக இருக்கிறார். How many times when the Spirit of God speaks to us, ஆவியானவனோடு கூட பேசும்பொழுது எத்தனை முறை we despise it, அதை நாம் புறக்கணித்து விடுகிறோம் இல்லைங்களா? It is the love of God which makes us to feel our inadequacy and to turn to Him. தேவனுடைய அன்புதாமே நம்முடைய இயலாமை, முடியாமை எல்லாமே உணரச் செய்த ஒரு பக்கமாய் திரும்பும்படியாக செய்கிறது. How many times we say my plan? எத்தனை வேளை நம்ம சொல்றோம் என்னுடைய திட்டம், my will, என்னுடைய சித்தம், my desire, என்னுடைய விருப்பம். We say all, it's all mine, mine, mine. இவைகளெல்லாம் என்னுடையவைகள். I have a plan to accomplish. நான் நிறைவேற்றும்படியான ஒரு திட்டம் உண்டு. I want the things to be like this. இந்த காரியங்கள் இப்படியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். Bible says many times it appears to be good, but it worketh for death. அநேக சமயங்களில் ஆண்டவர் சொல்லுகிறார், அது நலமாக தோன்றும், ஆனால் அது மரணத்தை விளைவிக்கும். How foolish we are. எவ்வளவு மதியினர்களாக இருக்கிறோம் இல்லைங்களா? Dear people, this morning God calls you for a godly sorrow. இந்த காலவேளையில தேவன் உன்னை தேவனுக்கேற்ற துக்கத்துக்காக அழைக்கிறார். In whatever way you are grieving God, எந்தெந்த வழியெல்லாம் தேவனை நீ துக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறாயோ, in whatever ways by you are hurting yourself before God by your seed conscience, உன்னுடைய வாழ்க்கையில எந்தெந்த விதங்களில் உன்னுடைய வாழ்க்கையில உன்னைத்தானே காயப்படுத்திக் கொண்டிருக்கிறாயோ, ஒரு சூடென்ற மனசாட்சி, knowing that this is sin, but you are not willing to abstain from this. இது பாவம் என்று அறிந்திருந்தும் அதிலே வெளிவர உன்னால உனக்கு விருப்பமில்லை. You love sin. பாவத்தை நேசிக்கிறாய். You want to have your own plan. உன்னுடைய திட்டத்தை செய்யும்படியாக விரும்புகிறாய். You want to have your own desire. உன்னுடைய வழி விருப்பத்தை. But God puts every time the stumbling block that your plan could not be achieved. ஆனால் தேவன் உன்னுடைய திட்டம் நிறைவேற்றப்படாதபடிக்கு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அங்கே தடைக்கல்லை கொண்டு வந்து வைத்து விடுகிறார். But you turn the other side.
not to saying, Lord, why is this stumbling block? ஆண்டவரே ஏன் இந்த தடைகள் என்று சொல்லாதபடிக்கு நீ இப்படி திரும்பி விடுகிறாய். You try to make another way so that you could go leaving that stumbling block, not knowing the purpose of it. ஆனா ஆண்டவருடைய அந்த சித்தத்தை அறிவதற்கு பதிலாக அந்த தடைகளை விட்டு நீ விலகி போகிறாய். அவருடைய நோக்கம் என்ன என்பதை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். But dear people, this morning God wants you to examine yourself, whether you have godly sorrows for the things which you have done in your life of your own accord. உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய விருப்பத்தின்படியாக உன்னுடைய வாழ்க்கையில நீ செய்த அவைகளுக்காக இந்த காலை வேளையில நீ வருத்தப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Whatever may be, அது எதுவாக இருந்தாலும் சரி. Dear people, we see one man who was having his own way. இங்கு ஒரு மனிதனை பார்க்கிறோம். அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில அவனுடைய வழியில போய் கொண்டிருந்தான். He thought that the purpose of his life was to achieve his own will. அவன் தன்னுடைய சித்தத்தையும் விருப்பத்தை நிறைவேற்றுவதே அவனுடைய வாழ்க்கையினுடைய சாதனை என்பதாக அவன் எண்ணிக்கொண்டிருந்தான். But a God of love interrupted his life. ஆனால் அன்பின் தேவனுடைய வாழ்க்கையில அங்கு அவருடைய வாழ்க்கையில் ஒரு தடையை அனுப்புகிறார். In Acts of the Apostles 9th chapter, first verse onwards, அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து, and Saul ate, breathing out threatenings and slaughter against the disciples of the Lord, went unto the high priest. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், and desired of him letters to Damascus to the synagogues, that if he found any of this way, whether they were men or women, he might bring them bound unto Jerusalem. இந்த மார்க்கத்தார் ஆகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீகளை ஆகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவிலுள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். Third verse, and as he journeyed, he came near Damascus, and suddenly there shined round about him a light from heaven. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. Saint Paul was going, boasting about all his religion. தன்னுடைய மதத்தை குறித்து அவன் பெருமையாய் பாராட்டி கொண்டு போய் கொண்டான். He never expected that he will be interrupted in this way. இவ்விதமாக தன்னுடைய வாழ்க்கையில் அவன் தடை பண்ணப்படுவான் என்பதாக அவன் என்னை பார்க்கவில்லை. He would have thought, is there anyone who could interrupt me? என்னை தடை செய்யக்கூடியவர் யாராகிலும் ஒருவர் இருக்கிறாரா? With all knowledge and intelligence and all his way of desiring his own accomplishment, அவன் தான் சாதித்த மற்ற எல்லா காரியங்களையும் கொண்டு அவன் அவ்விதமாக போய்க் கொண்டிருந்த வேளையில், as he journeyed, suddenly there shined round about him a light from heaven. சடுதிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. A God of love wanted to interrupt Saul in his life for his goodness. அந்த மனிதனுடைய நன்மைக்கு ஏதுவாக தேவன் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில விதமாக ஒரு தடையை அனுப்புகிறார். Dear people, whenever you want to accomplish something of your own desire,
உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது உன்னுடைய சொந்த வழியின் மூலமாக சாதிக்கும்படியாக நீ பிரயாசப்படும் பொழுது, suppose if you come across any stumbling block, உன்னுடைய வாழ்க்கையில எந்த விதமான தடையை நீ சந்திப்பாயானால், never be discouraged. சோர்ந்து போகாத. Because the God of love, He wants to interrupt for your goodness. ஆண்டவர் தம்முடைய அன்பு நிமித்தமாக உடைய வாழ்க்கையில தடை செய்கிறார். It is God who did this and who is doing this. தேவனே அதை செய்தார், தேவனே அதை செய்து கொண்டிருக்கிறார். Never try to break the resistance. அங்கே எதிரே வரும்படியான காரியத்தை உடைக்க பிரயாசப்படாத. By your own stubborn will, உன்னுடைய பிடிவாதமான சித்தத்தை கொண்டு உடைக்க நீ பிரயாசப்படாத. There itself I tell you, be like Saul. சவுலை போல அந்த இடத்துல நீ சொல். And we see in 4th verse, 4வது வசனத்துல பார்க்கிறோம், and he fell to the earth and heard a voice saying unto him, Saul, Saul, why persecutest thou me? அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். Can man harm God? தேவனை அவிதமாக துன்பப்படுத்த முடியுமா? Can a man persecute a God? தேவனை ஒரு மனிதன் துன்பப்படுத்த முடியுமா? Yes, dear people, your own stubborn will makes a loving God feeling that He is persecuted. உன்னுடைய தொடர்ந்து செய்யப்படுகிற பிடிவாதமான உன்னுடைய நிலை அவரை துன்பப்படுத்தும்படியாக செய்யப்படுகிறது. God wants you to intervene, to be intervened in your life so that your life could be turned to fruitfulness. உன்னுடைய வாழ்க்கை ஒரு கனி கொடுக்கிற ஒரு அருமையான வாழ்க்கையாய் மாற்றும்படியாக தேவன் திருப்பும்படியாக விரும்புகிறார். I would like to emphasize what repentance is in this aspect. இதுல மனம் திரும்புதல் என்றால் என்ன என்பதை அந்த நோக்கத்தோடு உங்கள் மத்தியிலே பேசும்படியாக விரும்புகிறேன். 5th verse, and he said, Who art thou, Lord? And the Lord said, I am Jesus, whom thou persecutest. It is hard for thee to kick against the pricks. அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? It is hard for thee to kick against the pricks. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? Why are you hurting yourself? உன்னைத்தானே நீ ஏன் காயப்படுத்திக் கொண்டிருக்கிறாய்? What makes you to hurt yourself and to make your hope to be hurt? எது உன்னுடைய வாழ்க்கையில உன்னை விதமாய் மாற்றுகிற உன்னுடைய நம்பிக்கை காயப்படும்படியாக ஏன் செய்கிறார்? You are to live a life of hope in God. தேவனில் நம்பிக்கையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டிய ஒரு மனிதனாக நீ இருக்கிறாய். You have so much of inheritance. எவ்வளவு உன்னதமான சிலாக்கியங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். From your childhood heard the God's word. தேவனுடைய வார்த்தை சிறுபிராயத்திலிருந்தே கேட்டிருக்கிறாய். So many witness of your parents are before you as a witness of God's faithfulness. தேவனுடைய மாறாத உண்மைத்தன்மை காண்பிக்கும்படியாக உன்னுடைய பெற்றோருடைய பக்தி உனக்குண்டாக இருக்கிறது. But still, in spite of all these things, இவைகள் எல்லாம் இருந்தாலும் கூட, you would like to go headlong on your own way. ஆனாலும் உன்னுடைய சொந்த வழியிலே போகும்படியாக பிரயாசப்படுகிறாய். Sixth verse, 6வது வசனம், and he trembling and astonished said, Lord, what wilt thou have
me to do. And the Lord said unto him, Arise and go into this city, and it shall be told thee what thou must do. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். Lord, what will thou have me to do? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். That is repentance. அதுதான் மனம் திரும்புதல். It is not simply saying, Lord, I commit this sin, I commit that sin, forgive me. ஏதோ நான் இந்த பாவத்தை செஞ்சேன், அந்த பாவத்தை செஞ்சேனே, மன்னியும். That is not true repentance. அது உண்மையான மனம் திரும்புதல் அல்ல. Many people think repentance is something just narrating some sins and asking God to forgive. நிறைய பேர் மனம் திரும்புதல் என்று சொன்னா ஏதோ சில பாவங்களை சொல்லிட்டு ஆண்டவரே மன்னி என்று சொல்லுது. But repentance is surrendering our lives, wills and everything at the foot of this living God. மனம் திரும்புதல் என்பது நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஜீவனுள்ள தேவனுடைய பாதத்தருகே முற்றமாக நம்முடைய சித்தம், விருப்பம், வாஞ்சை எல்லாவற்றையும் அர்ப்பணிப்பது, ஒப்புக் கொடுப்பது. Repentance involves surrendering our all and everything. மனம் திரும்புதல் என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் எல்லாவற்றையுமே ஒவ்வொன்றாக சகலத்தையும் அவருடைய கரத்தில் ஒப்புவிப்பது. About your future, உன்னுடைய எதிர்காலத்தை குறித்த காரியம். About your plan of things that you want to do, நீ செய்ய விடும்படியான எந்த ஒரு காரியமும். Lord, take care of all these things. ஆண்டவரே, இவைகள் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். I don't know how to do it, Lord. ஆண்டவரே, இதை எப்படி செய்வது எனக்கு தெரியாது. I am a fool, utterly a man of failure. நான் ஒரு மதியனன் ஆண்டவரே, நான் முற்றிலுமாக ஒரு தோல்வியற்ற ஒரு மனிதன். Lord God, you do it for me. ஆண்டவரே, எனக்காக நீர் இதை செய்தல்லும். That is repentance. அதுதாங்க மனம் திரும்புதல். Surrendering ourselves to God at every step in our lives. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு இடத்திலும் ஒரு நிலையிலும் ஆண்டவருடைய பாதங்களில் சமர்ப்பிக்கிறது. Confessing our weakness, நம்முடைய பலவீனங்களை அறிக்கையிட்டு, acknowledging our failures, நம்முடைய தோல்விகளை அறிக்கையிட்டு, acknowledging our unfaith, நம்முடைய அவிசுவாசத்தை அறிக்கையிட்டு, surrender himself to God, தன்னைத்தானே முழுமையாக அர்ப்பணிப்பது. What a joy it is. இது எவ்வளவு ஒரு அருமையான ஒரு காரியமாக இருக்கிறது இல்லைங்களா? Oh, what a wonderful thing it is. எவ்வளவு ஒரு உன்னதமான காரியமாக இருக்கிறது இல்லைங்களா? That is repentance. அதுதாங்க மனம் திரும்புதல். By faith and appreciation of the grace of God, விசுவாசத்தின் மூலமாக தேவனுடைய கிருபையை நாம் சுதந்திரித்துக் கொள்வது. By faith, confessing our sins and all our wickedness, asking God to cleanse us and make us to be a new creature. தேவனுடைய சமூகத்திலே முற்றுமாக நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு, ஆண்டவரே, நீர் புது சிருஷ்டியாக மாற்றும் என்று சொல்லுகிற ஒரு காரியம். Acknowledging all our past failures, கடந்த கால எல்லா தோல்விகளை, past sins, கடந்த கால பாவங்களை, acknowledging our pride and arrogance, நம்முடைய பெருமைகளையும் மேட்டுமைகளையும் ஒத்துக்கொண்டு, surrendering ourselves completely to God, தேவனுக்கென்று முழுமையாக நம்மை அர்ப்பணித்து ஒப்புவிப்பதே மனம் திரும்புதல். This God who is so wonderful, He works in such a beautiful way according to His wonderful plan.
இந்த தேவன் தம்முடைய அருமையான திட்டத்தின்படியாக தம்முடைய மக்களின் வாழ்க்கையில விதமாய் காரியங்களை செய்கிறார். Philippians 2:13 பிலிப்பியர் கிழபம் 2வது அதிகாரம் 13வது வசனத்துல, for it is God which worketh in you both to will and to do of his good pleasure. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குறவராயிருக்கிறார். It is God who worketh in you both to will and to do his good pleasure. It is God who does this, desiring God's will. தேவனுடைய சித்தத்தை விரும்பும்படியான ஒரு காரியம். He that doeth the will of God abideth forever. தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன் என்று நிலைத்திருக்கிறான். Dear people, from my youth, God helped me in many of the major things of my life to do his will. என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய பெரும்பாலான அநேக முக்கியமான காரியங்களில் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக என்னை வழிநடத்தினார். It is God who empowered to obey his will. அவருடைய சித்தத்துக்கு ஒப்புக்கொடும்படியாக தேவன் என்னை பலப்படுத்தினார். Dear friend, அருமையான நண்பனே, this morning, however much your life appears to be a waste, உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு தோல்வியில்தாய் காணப்பட்டாலும், it is God who made it to be a waste until this time. உன்னுடைய வாழ்க்கையில விதமாய் வீணாய் போக முடியாத ஒரு காரியத்தை போல செய்தது தேவன். It is the love of God. இது தேவனுடைய அன்பு. It is the hand of a loving God who is restraining you not to go beyond and to accomplish your own will and to be destroyed. தேவனுடைய இந்த அன்பின் தேவனுடைய கரம் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய சித்தத்துக்கு மேலாய் போய் உன்னுடைய வாழ்க்கையில உன்னை நீ அழித்துக் கொள்ளாதபடிக்கு தடை செய்தவராக இருக்கிறார். Why at every step, whatever you plan, there is a stumbling block. ஒவ்வொரு இடையிலும் ஒவ்வொரு நிலையிலும் நீ எதை திட்டமிட்டாலும் ஏன் தடை வருகிறது? It is God, you must know, who is working behind all the events of his life. உன்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா நிகழ்வுகளின் மத்தியிலே கிரியை செய்கிறவர் தேவன். It is his loving hand. அவருடைய அன்பின் கரம் இது. Will you surrender this morning, not being a person of grumbling? முறுமுறுக்கிற மனிதனாக இல்லாமல் இந்த காலை வேளையில தேவனிடத்தில் உன்னை அர்ப்பணிப்பாயா? Lord, I surrender. ஆண்டவரே, நான் ஒப்புக் கொடுக்கிறேன். St. Paul says, Paul said, Lord, what do you want me to do? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன்? He with trembling, அங்கு நடுங்கி அவர் செய்தார். Oh, how God guided him. How God guided him in the right way that he could be channelized to be a blessing to the world. உலகத்துக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு மனிதனான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக அவன் எவ்வளவாக வழிநடத்தப்பட்டான் தேவனால். Was it a waste of God's intervening way of incidents on that day? அந்த நாளில தேவன் தடையாய் நிகழ்த்தின அந்த தடையானது அவருடைய வாழ்க்கையில வீணாய் போயிற்றா? Never, இல்லை. It was a turning point to the way of blessing. அதுவே ஆசீர்வாதத்துக்கு வழியாய் காணப்படுகிறது. Dear people, I humbly request you this morning, இந்த காலையில உன்னை தாழ்மையாய் கேட்கிறேன். How long will you resist God? எவ்வளவு காலம் தேவனை எதிர்த்து நிற்பாய்? Say this morning, Lord, I want to surrender my all this morning. ஆண்டவரே, இந்த காலையில என்னுடைய சித்தம் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறேன். Dear people, I never regret the way by which God made me to surrender my life to him. என்னுடைய வாழ்க்கை அவருடைய கரத்துக்கு கீழ்ப்படுத்தி ஒப்புக் கொடுக்கும்படியாக செய்த காரியத்தை குறித்து ஒரு நாளும் நான் துக்கப்பட்டதில்லை. But I rejoice in the Lord.
கர்த்தரில் சந்தோஷப்படுகிறேன். Oh, the God who has chosen me, an unworthy sinner. ஒரு அபாத்திரமான பாவியனை தெரிந்து கொண்டார். Oh, dear people, what a great love it is. It breaks my heart whenever I think of God's love. ஆண்டவருடைய அன்பை நினைக்கும் பொழுதெல்லாம் என்னுடைய இதயம் உடைவிடுகிறது. I say, Lord, I commit again and again. மறுபடியுமாக ஆண்டவரே, நான் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் என்பதை தூண்டும்படியான ஒரு காரியமாக இது காணப்படுகிறது. The Lord said, go, I will guide you. நீ போ, நான் உன்னை வழி நடத்துவேன். This morning God wants you to surrender, and God will say, if you really surrender, this is the way by which you have to go, the way of blessing. இந்த காலையில தேவனுக்கு முன்பாக நீ விதமாக உன்னை ஒப்புக் கொடுப்பாயானால் தேவனுடைய கரம் நீட்டப்படுகிறது. இதுவே வழியில போ, இது உன்னுடைய ஆசீர்வாதத்தின் பாதை என்று சொல்லுகிற சத்தமாய் காணப்படுகிறது. You will never regret, dear friend, if you really obey this morning when God prompts you to obey Him and to surrender Him. உடைய வாழ்க்கையில் இந்த காலை வேளையில தேவனுக்கு உன்னை முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்கும்படியாக தேவன் உன்னை தூண்டுகிற இந்த தூண்டுதலுக்கு நீ ஒப்புக் கொடுப்பாயானால் உடைய வாழ்க்கையில ஒரு நாளும் நீ துக்கப்பட மாட்டாய். Say, oh God, I surrender to your will. ஆண்டவரே, உடைய சித்தத்துக்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன். Oh, the Bible says repentance unto life. ஜீவனுக்கு எதுவான மனம் திரும்புதல். This repentance brings life into your life. உடைய வாழ்க்கையில ஜீவனை கொண்டு வருகிறது. Dear people, the Bible says in Acts 11:18, அப்போஸ்தலர் 11:18, then hath God also and glorified God, saying, then hath God also to the Gentiles granted repentance unto life. ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்பலை தேவன் பிரஜாதியாருக்கு அருளி செய்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். I tell you, if you surrender, நீ தேவனிடத்தில் ஒப்புக் கொடுப்பாயானால், that is repentance unto life. அதுவே ஜீவனுக்கு எதுவான மனம் திரும்புதல். The Lord Jesus Christ in John's Gospel 3rd chapter 16th verse, யோவான் 3:16, for God so loved the world that He gave His only begotten Son, that whosoever believeth in Him should not perish but have everlasting life. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். Is a token of God's love to give you eternal life. நித்திய ஜீவனை கொடுப்பது தேவனுடைய அன்பின் அடையாளம். What did Jesus say? ஏசு என்ன சொன்னார்? John's Gospel 10:10, யோவான் 10:10, the thief cometh not but for to steal and to kill and to destroy. I am come that they might have life, and that they might have it more abundantly. What a wonderful thing it is. என்ன ஒரு ஆச்சரியமான காரியம் இது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ணப்படும் வந்தேன். I am come that they might have life. ஜீவன் உண்டாயிருக்கும்படியாக வந்தேன். அதோடு கூட மாத்திரமல்ல, that they might have it more abundantly. நிறைவாய் பெற்றுக்கொண்டு வாழுகிற அந்த நித்திய ஜீவனின் நிறைவைக்குள்ளாய் வழிநடத்த. Is a God not only giving you eternal life but to the abundance of it. ஜீவனை கொடுப்பது மாத்திரமல்ல, அது நிறைவாய் கொடுக்கிறார்.
When the Samaritan woman came to the well, God said, Samaria ஸ்திரீ கிணற்றுக்கு வந்த பொழுது, if you know who is the one who is speaking to you, and the water which he gives you, உன்னோட பேசுகிறவர் யார் என்பதை நீ அறிந்திருப்பாயினால், அவர் கொடுக்கிற அந்த தண்ணீர் விதமா அறிந்திருக்கும் என்றார். This morning I pray, oh God, won't you open the eyes of these dear people, that they might know and understand the one who speaks of giving the life and in abundance. ஆண்டவரே, இந்த காலையில தன்னோடு கூட பேசுகிற இந்த தேவன் ஜீவனை கொடுக்கிறவராக, பரிபூர்ணத்துக்குள்ளாய் கொண்டு செல்லும்படியாக கொடுக்கிறவராக இருக்கிற இவரை அறிந்திருவார்களானால் நல்லா. Lord, open the eyes of this dear people. ஆண்டவரே, இந்த அருமையான மக்களே கண்களை திறந்தருளும். Why should they, oh God, in great disparity and unsatisfied, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில ஒரு சோர்ந்து போன, தளர்ந்து போன, திருப்தி இல்லாத நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Is not my God who is able to give us eternal life and in abundance? எங்களுடைய தேவன் நித்திய ஜீவனை கொடுக்கிறவரும் நிறைவாய் கொடுக்கிறவருமாக இல்லையா? The Samaritan woman drank that water, and the Samaritan ஸ்திரீ அந்த தண்ணீரை குடித்தாள். She went and testified about the one who spoke about her life. அவருடைய வாழ்க்கையை குறித்து பேசின ஒருவரை குறித்து போய் அவள் சொன்னால், the whole village was thronging to see Jesus. இந்த முழு கிராமம் இயேசு கிறிஸ்துவை பார்க்க ஓடோடி வந்தது. I tell you, your life will be a blessing if you surrender this morning to God. இந்த காலையில தேவனுக்குரிய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்பாயானால் உடைய வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதம் உள்ளதாய் காணப்படும். I'm afraid if you resist this call, இந்த அழைப்பை நீ ஒருவேளை மறுத்து விடுவாயானால், I'm afraid if you think that lightly of this call of God, ஒருவேளை இந்த தேவனுடைய அழைப்பை நீ அற்பமாக எண்ணி விடுவாயானால், I am afraid that you will continue in your own way of life in disparity and dejection. உன்னுடைய வாழ்க்கையில தொடர்ந்து விதமான ஒரு சோர்ந்து போன, தளர்ந்து போன நிலையில நீ தொடர்ந்து வாழ்வாயோ என்பதை குறித்து நான் பயப்படுகிறேன். God said, I am come that they might have life and that they might have it more abundantly. நானும் அவைக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்பட வந்தேன். Repentance unto life, ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதல். What is repentance? Surrender to God. தேவனுக்கு ஒப்புக்கொடு. Whatever may be the thing which is hindering the sweet communion between you and God, தேவனுக்கும் உனக்கும் இடையிலான இனிமையான அந்த உறவுக்கு தடையாக எதுவாக இருந்தாலும் சரி, this morning say, Lord, forgive my unfaith. ஆண்டவரே, என்னுடைய அவிசுவாசத்தை மன்னியும். Forgive my fear, என்னுடைய பயத்தை மன்னியும். I am afraid of my life, என்னுடைய வாழ்க்கையை குறித்து நான் பயப்படுகிறேன். I am afraid as how my life will be, என்னுடைய வாழ்க்கை விதமாக இருக்கும் என்பதை குறித்து நான் பயப்படுகிறேன் ஆண்டவரே. I tell you, the God who calls you will never leave you alone. உன்னை அழைக்கிற தேவன் உன்னை தனிமையாய் விட்டு விட மாட்டார். Could you not hear the call of a loving voice of God? தேவனுடைய அன்பின் சத்தத்தின் அந்த அழைப்பை உன்னால கேட்க முடியலையா? Look to the cross. சிலுவையை நோக்கி பார். God wants you to be reconciled with you. உன்னோடு புறவாகும்படியாக தேவன் விரும்புகிறார். Will you run to him? அவரை நோக்கி ஓடோடி வருவாயா? Say, oh God, I surrender with all my sins. என்னுடைய எல்லா பாவங்களோடு உம்மிடத்தில் நான் தாழ்த்துகிறேன்.
Let's pray. ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக நாங்கள் முழு தோடுமை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான மக்கள் உள்ளங்களில பேசும். பரிசுத்த ஆவியானவரே, நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.